அது ஒரு பசுமையான வயல்வெளிகளும் பறவைகளும் நிறைந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தாத்தா ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த தாத்தா எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பார். மேலும் அனைவரிடமும் அன்புடனும் இருப்பார். அனைத்து விலங்குகளிடமும் அன்பு காட்டுவார். ஒரு நாள் அவர் பாதையில் நடந்து சென்றிருந்த போது ஒரு அடிபட்ட கோழியை கண்டார். அதனுடைய இறக்கையில் அடிபட்டிருந்தது. மேலும் அது வலியால் நடுங்கிக் கொண்டிருந்தது. என்ன பாப்பா, பயப்படாதே, நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்றார். அந்த கோழியை அவர் செவுளி என அழகான ஒரு பெயர் வைத்து அழைத்தார். மேலும் அதனுடைய காயத்திற்கு மஞ்சள் வைத்தார். அதற்கு தினமும் ஊற வைத்த உணவை சாப்பிட கொடுத்தார். அதுவும் விரும்பி சுவைத்தது. மேலும் அந்த கோழி அவர் உணவு உண்ணும்போது அவர் அருகில் அமர்ந்து அவரை பார்த்து கொண்டே இருக்கும். அவர் எங்கு சென்றாலும் அவருடனே செல்லும். அவருக்கும் அந்த கோழிக்கும் இடையே பேச ஒரு மொழி இருந்தது. அந்த கோழி தாத்தாவோட பேத்தி மாதிரி இருக்கா என்று எப்பொழுதும் ஊர் மக்கள் கிண்டல் செய்வார்கள். அவ தானே உண்மையான துணை என்று தாத்தா சொல்வார். ஒரு நாள் உயர் ரக கோழிகளை வாங்கக்கூடிய ஒரு நபர் நகரத்திலிருந்து வந்தார். அவருக்கு செவிலி மீது ஒரு கண் இருந்தது. இந்த கோழியை எனக்கு விற்று விடுங்கள், நல்ல பணம் தரேன் என்று தாத்தாவிடம் கூறினார். அவ விற்பனைக்கு அல்ல, அவ என் குடும்பம் மாதிரி என்று தாத்தா சொன்னார். அந்த இரவில் கிராமமே தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த நபர் மாறு வேடத்தில் அங்கு வந்தார். செவிலியை பிடித்து துணி ஒன்றினால் மூடி திருடிச் சென்றான். செவிலி ஓசை எழுப்பினாள். ஆனால் யாருக்கும் கேட்கவில்லை. தாத்தா வழக்கம் போல எழுந்தார். செவுளி, செவுளி என்று அழைத்தார். மறுமுறை செவுளி. எங்கும் பதில் இல்லை. தாத்தாவின் கண்களில் பதட்டம். அவர் எங்கும் தேடினார். செவுளி, செவுளி. கிராமத்தவர்கள் கூட அவருடன் தேடினர். தாத்தாவை இப்படி தனியாக அவர்கள் முதல் முறையாக பார்த்தனர். ஒரு பிள்ளை அந்த நபரை செவிலியுடன் பார்த்ததாக சொன்னது. கிராமத்தவர்கள் சேர்ந்து சென்று அந்த நபரை பிடித்தனர். செவிலியை காப்பாற்றினர். செவிலி தாத்தாவை பார்த்ததும் ஓடி வந்து அவரின் காலடியில் நின்றாள். தாத்தா அவளை தூக்கிக் கொண்டு அன்புடன் சிரித்தார். கண்களில் கண்ணீர். அன்பும் கனிவும் கொண்ட உறவுகள்தான் உண்மையான உறவுகள். வணக்கம் நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? அப்படியென்றால் தயவு செய்து லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீங்க. அதே போல பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அப்புறம் எங்களோட அடுத்த கதையை முதலில் நீங்களே பாருங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய வலிமை. நன்றி நண்பர்களே.